பசங்களுக்குலாம் ஏய் ஓடுறா ஓடு டேய் ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் 4 பக்கமும் தெரிச்சு ஓடுறது. அந்த காலத்துல வந்து லைட் இல்லையோன்னும். அதனால இருட்டா இருக்கு. அந்த ஆத்து மாமா என்ன பண்றாரு, ஒரு புள்ளைய புடிச்சுட்டார். புடிச்சு நான் புடிச்சுட்டேன், நான் புடிச்சுட்டேன் அப்படின்னு கத்துறது மட்டும் இல்லாம, போட்டு பளர் பளர் பளர்ன்னு அறையிறாரு. ஏன்னா, அந்த அந்த சமயத்துல என்ன ஆறுதான், கிராமத்துல பேச்சு ஓடின்னு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ராபரீஸ் நடக்கிறதா அங்க கோகுலத்துல. என்ன ராபரீஸ் அப்படின்னா, அவன் என்ன சொல்றான், டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து தே ஹேவ் கிவன் அப் ஆன் திஸ். ஏன் அப்படின்னா, யூசுவலா ஏதாவது ஒரு திருட்டு போச்சுன்னா, வி நோ ஒரு ஒரு எவிடன்ஸ் பாக்கி இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் போய் நகைய திருடுறா, இல்ல பட்டு புடவைய ஏதோ ஒண்ணத்த திருடுறா அப்படின்னா, அவ எங்கேயாவது எடுத்துன்னு போய் அத பதுக்கி வச்சுக்கணும்ல. பதுக்கி வச்சிருந்தா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயில்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பதுக்கி வச்ச இடத்த கண்டுபிடிச்சு, டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். யூ கேன் ட்ரேஸ் இட் பேக் டூ த தீஃப், டூ த ராபர். இங்க நடக்கிற ராபரீஸ்க்கு ட்ரேஸே இல்லையாம். ஏன் அப்படின்னா, தே டோன்ட் ஸ்டீல் ஜுவல்லரீஸ் ஆர் எனிதிங் லைக் தட். தே ஸ்டீல் பட்டர். ஸ்டீல் பண்ணி எங்கேயோ சேவ் பண்ணி வச்சுக்க போறாவ. அங்கேயே சாப்பிட்டுல வந்துருவாவ. அதனால எவிடன்ஸே இல்ல. யார் எங்க போறதுன்னு தெரியல. எல்லா டிடெக்டிவ்ஸும் வந்து வெளியூர்லேருந்து தான் வந்து டிடெக்டிவ்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறான். நான் ஒண்ணுமே நடக்கல. அதெல்லாம் ஒரு ரொம்ப இது என்ன பண்றது? ரொம்ப ஒரு விஜிலன்ட்டா இருக்கிற ஒரு சமயம் அது. என்ன பண்றதுன்னே தெரியாம திண்டாடுற ஒரு சமயம் இது. இந்த மாமா வந்து புடிச்சுட்டாரு. இன்னும் ரெட் ஹேண்டடா புடிச்சுட்டாரு அந்த பையன. மாமாவுக்கு ஒரே சந்தோஷம். யாராலயும் புடிக்க முடியாத புள்ளைய நான் புடிச்சுட்டேன். அந்த தீஃப நான் புடிச்சுட்டேன். அப்படின்னு இந்த புள்ளைய புடிக்கிறார். புடிக்கிறது மட்டும் இல்லாம அடின்னு அடிக்கிறார். நீயா எங்க வீட்லேருந்து திருடுற? எங்க பக்கத்து வீட்லேருந்து திருடுற? எல்லார் வீட்லேருந்து திருடுற நீ. நான் புடிச்சுட்டேன் பாத்தியா? அப்படின்னு சந்தோஷப்படுற கத்துறார். மாமி எல்லாம் பெருமை. எங்க மாமா புடிச்சுட்டார். அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டு இது பண்றா. அப்புறமா தான் அந்த ஆத்துல ஒருத்தர் வந்து இது இந்த 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 இது லைட் எடுத்துன்னு வரா. அ இந்த தீப்பந்தல் எடுத்து இந்த நெருப்பு எடுத்து தீப்பந்தல் எடுத்துண்டு வரா. லைட் எடுத்துன்னு வரும்போது, அ அந்த லைட்ல பார்த்தோன்னா, அந்த புள்ள யாரு புடிச்சுன்னு அரைஞ்சுன்னு இருக்காரோ, அவாத்து புள்ள பத்ரன் தானே அது. "டேய் பத்ரா! உன்ன தான் அடிக்கிறேன்னு வாய தொறந்து சொல்ல மாட்டியாடா நீ?" அப்படின்னா. நான் சொன்னா இன்னும் கொஞ்சம் அடிப்பியேன்னு பயமா இருக்குப்பா. அப்படின்ன உடனே, அந்த மாதிரி இந்த மாரி வந்து நடக்கிறது. உன் புள்ள தான் வந்து என் புள்ளைய ரெக்ரூட் பண்ணியிருக்கான். அப்படின்னு இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட்ட இந்த கோபி வந்து சொல்றா யசோதா அம்மா கிட்ட.